ஆக்சுவலி நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன். என்னென்னா வந்து எங்கள் ஆச்சி இறந்து இன்னையோட 40th டே ஆகுது. வெளியே காமிச்சிக்கவும் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே அந்த எந்த ரிலேட்டடுமே நான் வீடியோ பற்றி பேசவே இல்லை. இப்போ என்னென்னா இன்றைக்கி 40th டே வந்து அங்கே திருச்செந்தூர் கடலில் போய் குளிச்சுட்டு மட்டும் வந்து இங்கே ஆச்சிக்கு வந்து 40th இல்லை, நேற்று 40th டே, இன்றைக்கி 41st டே. இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும்னா கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு படைச்சி வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாம் ஃபேமிலியாக வந்து கிளம்பிட்டுருக்காங்க கடலில் குளிக்கிறதுக்கு. போயிட்டு மட்டும் வந்துட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக சாமிக்கு படைக்கிறதெல்லாம் வந்து செஞ்சு வைப்பாங்க. இன்னையோட 41st டே ஆகுது எங்கள் அம்மாவோட அம்மா இறந்து. More moments later. நாங்கள் வந்து ஆட்டோவில் போகிறோம் காய்ஸ். இப்போ எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு பாருங்கள். ஒரு கார் வீடியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ எத்தனை பேர் ஏறுவாங்கன்னு பாருங்கள் ஆட்டோவில். இந்த வீடியோவில் நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு 6 o'clock கிட்ட ஓரளவு நல்லா விடிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒருவேளை கடல் கரை நகரனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்திருப்பாங்க காலையில் 6 o'clock. அவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்க திருச்செந்தூருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் கடலுக்கு. என்ன நடக்கும் நல்லதுன்னு சொல்லுங்க. நம்ம திருச்செந்தூரை guys இங்கடா பச்சை மனோஜ் இங்க பாரு. கடல் எவ்வளவு தூங்கி முடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. ஆமாப்பா, தூங்கி முடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. கடல் அம்மா அது உள்வாங்கி இருக்கு. ஆமா, கடல் வந்து உள்வாங்கி இருக்காங்க guys. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அங்க பாருங்களேன். பாறைகள்லாம் எப்படி தெரியுது? அதான் அந்த பாறைலாம் தெரியுது பாருங்களேன். இதெல்லாம் வந்து உள்வாங்கி இருக்குது போல. இதுதான் ஐயா கோயில். எங்க ஐயா கோயில். இந்த கடலுக்குள்ள பாதை வருது பேரு. அவர் அது பவர் பிளான்ட்ல உள்ளது. ஓ, அந்த இங்கக்குள்ள ஒரு இங்க பாருங்க, இந்த ஒரு பாதை தெரியுதா? கொலசையில இருந்து பவர் பிளான்ட். ஓகே கடலுக்கு இந்த சரக்கு வர்றது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா நேற்று வந்து யாரோ இங்கே வந்து இது பண்ணி கால் உடச்சிக்கிட்டாங்களா சொன்னாங்களா சித்ராக்கா? ரெண்டு பேருக்கு கால் உடஞ்சிருச்சாமா உள்ள குதிச்சுட்டு. அது ஏன்னா அந்த பாறையினால தான். என்னங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆக்சுவலி. என்னென்னா வந்து அடிக்கடி கடல் வந்து உள்வாங்கும் அப்படின்னு சொல்லி நான் நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். திருச்செந்தூர் கடல் நாங்கள் போன டைமில் உள்வாங்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் பயந்துகிட்டே இருந்தாங்க அக்காலாம். சீக்கிரமாக குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கெங்கே கடலை பார்த்தோன்னா நம்ம ஆசை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதில் போய் விளையாடணும் அப்படின்னு தானே இருக்கும். நல்லா விளாண்டோம், பாருங்கள் வீடியோவில். இதாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை, கொஞ்சம் இது வந்தால் இப்படி தான் இருக்கும். அங்கே யாரும் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க, 2 கொம்புலாம் வச்சு. அதான் இது வந்து பெரியத்த, இது வந்து எங்கள் அம்மா, இது வந்து சின்னத்தையோட ஃபஸ்ட்டு பையன். சரி வாடா உள்ள போய் குளிப்போம். வரமாட்டியா? சும்மாடி இதை பக்கத்தில் போய் காமிக்கிறேன். காலை நினைக்க போகிறேன் காய்ஸ். நினச்சிட்டேன். அம்மாடி என்ன இவ்வளோதான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் அந்த பாசி சொன்னாங்களே. அத்தை இங்கே பாசி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தள்ளி போங்க. நீங்கள் செல் வாட்டர் ப்ரூஃப் தான், ஆனாலும் இது மாட்டணும். இருங்க காய்ஸ், நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக மாற்றிட்டு வரேன் ஃபோனை. அவனை இதெல்லாம் பாசி தான். இருக்காங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ்.
அவனுங்க அந்த நிற்கிறாங்க, அந்த நிற்கிறாங்க பாருங்க. பாறைலாம் காமிச்சிட்டேன் நான் ஒரு தடவை முங்கிக்கிறேன் இருங்க. ஐயா அலை வருது. ஓகேண்ணா அட்லீஸ்ட் லைட்டா. ஆஹா கண்ணெல்லாம் எரியுது. கண்ணெல்லாம் முடிக்காத, ஒவ்வொருத்தி கண்ணை முடிக்கவே அலைவா. எங்க போனாலும் கண்ணை முடிச்சு தான் முடிக்கிறது இல்லை. கைஸ் கடல் கல் எப்படி இருக்குன்னு காமிக்கவா? அலை வந்து என்ன தள்ளி விட்டு எப்படி இருக்கு பாருங்க. பின்னாடி சன்னு, கீழே சீ, வேற லெவலா இருக்குல்ல. அலைய பாருங்க, அலைய பாருங்க. கண்ட்ரி மாதிரி இருக்கு. கண்ணான சமயம் எரியுதுல அந்த உப்பு தண்ணி பட்டோன்னே. ஸோ வந்தது வந்து கடலில் தலை முங்கி குளிக்கணும்னு சொல்லிட்டான். எல்லாருமே வந்து தலையை முங்கி குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்களாம் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாங்க. இங்கே வாங்கடா, அங்கெல்லாம் ரொம்ப தூரம் போகாதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு கிடந்தேன். என் மூஞ்சை பார்த்தாலே தெரியுதா. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த வந்த கடமையை விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு நாங்கள். இங்கே இதுக்கப்புறம் வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே வந்து ஸ்லோ ஆயிடுது அலை. இந்த அலை அடிச்சிட்டான், சாதுக்குள்ளே தண்ணி போயிட்டான். என்னவோ சவுண்ட் விட்டுருக்கீங்க. நான் வந்துட்டான் ஹரிக்கப்புறம் பிள்ளைங்களோட. நீ வாங்கடா, டக்குன்னு வாங்கடா, இங்கே வாங்கடா. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் கடலுக்கு அடியில் வந்து 2 தடவை காமிச்சேன்ல, இப்போது 2 தடவை காமிச்சிருப்பேன். அவ்வளோ 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 குவைட்டாக இருந்துச்சு அந்த கடலே. வெளியே நமக்கு வந்து அலை சத்தம், மக்கள் சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சுல. ஆனால் கடலுக்கு அடியில் ஒரு 2 தடவை நான் ஃபோன் அடிச்சேன் தெரியுமா. அப்போ எவ்வளோ காமாச்சுன்னு நீங்களே ஃபீல் பண்ணீங்க தானே. அவ்வளோ காமாக இருந்துச்சு. எனக்கு நான் வீட்டில் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது இவ்வளோ அமைதியாக இருந்துச்சா கடலுக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்த என் வீட்டில் உள்ள பசங்களாம் சொன்னாங்க, அங்கே ஆழெல்லாம் கிடையாது, இங்கே எப்படி பாறையாக இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு, கொஞ்சம் தான் இடுப்பு வர தான் ஆழம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா ஆனாலும் இங்கேயே குளிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு குளிச்சுட்டு இருந்தோம். எடுத்திருக்கேன் எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காந்து பொசிஷன்ல இருங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்கு வாழ்க்கையில். இந்த ஜாலியாக ரொம்ப நாளாக இருந்த மாதிரி சிக்கோடி துப்பாடுறா எரும மாடு. ஒரு பெரிய அளவு வந்து நினைச்சிருச்சு கைஸ். ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு, ஜாலியாக இருக்கு. கொண்டு போகுது. என்ன பின்னாடி இருக்கலாமா மழை இருக்கா, பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரி காலில் அடிச்சு பாறை பற்றியா அடுத்தா ஆமாம் உடனே போயிடுவோம். நல்லா தான் இருக்காங்க. முங்கியாச்சு மாமா முங்கிட்டாங்க. தட்டக்கா புத்த எங்க அம்மாவால செம பண்ணுதான். பெரியலன்னு சொன்னேன்னா இங்கே வந்து ஸ்லோ ஆயிரும். இந்த சொன்னேன்னா நான் பெரியலன்னு சொன்னாலே ஸ்லோ ஆயிடுது. வாடா இங்கே வா. மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. இவனுக்கு ஒரு நினப்பு, இவனை வந்து நான் வெற்றி கொடி 8 பாட்டு போடுவேன்ட்டு. இங்கே வா வா, என் பக்கத்துல இருந்து இல்லை. ஹாய் பாய். இந்த ஹரிப்பையில் பாருங்க. ஆமாம் வாக்கியல் மாதிரி இருக்கு, என்ன கடல் மாதிரியே தெரியல. ஆனால் இதெல்லாம் காமிச்சா கடல் மாதிரி. என் தம்பி இப்போ வீடியோ எடுக்க போகிறானா கைஸ். அவன் நம்பி கொடுக்கலாமா வேணாமா? என்ன என்ன ரெட்டை இல்லையா? வாழ்க்கை தெரியல, சண்டையே வாழ்க்கை தான். நிறைய பேருக்கு வந்து நேற்று கால்லாம் உடஞ்சிச்சாமா. என்ன ரீசன்னா இந்த மாதிரி பாறையிலலாம் அடி வாங்கியிருக்காங்க நல்லா.
இந்த போறாம இருங்க ஹரிப்பைய. டேய் அவங்க மேலே தெரிச்சிட்ட ஹரி லூஸு. இதான் கைஸ் எங்கள் ஊர் தண்ணி. அப்புறம் வந்து இந்த பாருங்க முருகன் கோயில். இதுதான் வந்து முருகன் கோயில் கோபுரம். நான் பேசுகிற கேட்குமான்னு தெரியல, ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். இப்படி கோல்டன் கலரில் இருக்கா, தண்ணி வேற பட்டு போலையே. இப்போ தெரியுதா சூரியன்? இப்படிதான் இருக்கும். இதான் இங்கே பாருங்க பாசியா ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. ஹாலில் வந்து எக்கச்சக்கமாக குத்தி கிழிச்சு வச்சிருக்கு. வீட்டுக்கு போனால் தான் என்னென்ன அடிபட்டுருக்கு சேதாரங்களா இருக்குன்னு தெரியும். இப்படின்னாலும் தெரியும். நான் தான் லூஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இல்லம்மா அந்த குட்டி இது மாதிரி சிப்பி மாதிரி சிப்பியோட இது வரும். நல்லா குளிச்சிட்டேன் எல்லாரும். நான் நம்ம மண்டையை கூட அவுக்கல, அந்த அளவுக்கு குளிச்சிருக்கேன். கரெக்டா போட்டோ எடுக்கிறேன், அவங்க மூஞ்சில இருந்து தண்ணி அடிக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சொன்னேன்ல எங்கள் ஆட்சியோட 40 பர்சன்ட்னு சொல்லிட்டு, இப்படி வந்து குளிச்சுட்டு போனால் ஏதோ தீட்டு கழிவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து குளிச்சாச்சு. குளிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கடலை பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் தானே. இங்கே பாரு அலை வந்துப்பா. எவ்வளோ அழகாக தெரிறேன். முக்கிட்டியா வேணுமா? வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் வச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிப்பேன் கைஸ். கைஸ் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இப்போ இப்படி தெரியுதா, எல்லாத்தையும் கிழிச்சிட்டிங்க அப்போ டோட்டலாக நீங்கள் ட்ரெஸ்ஸை. சரி இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி தெரியுதா? நான் நினச்சிருவேன் இது பக்கத்தில் தான் இருக்கும்னு நினச்சி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சரியான பள்ளமாக இருக்கும். வாங்க வாங்க. இதே மாதிரி தான் கைஸ் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்குன்னே தெரியாது. அங்கிட்டு இங்கிட்டுன்னு கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, பார்த்து பார்த்து தான் போகணும். வந்தீங்க நாள் நாங்களே இப்போ பார்த்து பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இப்போ சரியான கல்லுகளாக இருக்குங்களா நீங்கள் பாருங்க. ஆமாம் சொல்லிட்டேன், அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். ஆ எங்கள் அக்காவை தண்ணியை கோந்து கோந்து குடிச்சிட்ருக்காங்க. கோரி கோரி கோந்து கோந்துன்றேன். ஃபன்னி கேர்ள். தெரியுதா கைஸ்? இப்போ பாருங்களேன், கப்லேருந்து தூக்கி ஊற்றி குளிப்பாங்க. எங்கள் அக்கா வந்து போலீஸ் கைஸ். இந்த குளிச்சுட்டு இருந்தாங்களே கப் வச்சு. எங்கடா அந்த பெரிய கோபுரத்துக்கானு தெரியிட்டு இருக்கேன். இதான் கைஸ் திருச்செந்தூர் கோபுரம் தான். அப்படியே அதோட சேர்த்து கடல். வர முடியாதவங்களாம் பார்த்துக்கோங்க திருச்செந்தூரை. ஆக்சுவலி நானே ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் திருச்செந்தூர் கடலுக்கு. இப்போ ஒரு அக்கா காமிச்சேன்னா அவங்க வந்து போலீஸ். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு நான் குளிச்சுட்டு இங்கேயே காய வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸை. இது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு தச்சிருக்கேன் பாருங்களேன். நான் வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்போ வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்துச்சு. இது ஒரு டிசைனுன்னு தச்சிருக்கேன். என்ன சொல்கிறது, என்னை ஏமாற்றி விட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லர்ஸ்லாம். அவங்களுக்கு சூப்பராக தச்சுட்டாங்கன்ட்டு. இருட்டாக இருக்குது, இப்படி திரும்ப வெளிச்சமாக இருக்குது. எப்படியும் கருத்து வேணும் ஒரு 2 நாளில். சரியான கருப்பாயிருவேன். சரி பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். அப்புறம் நிறையா பேர் வந்து அங்கே சிப்பி அப்புறம் அந்த சங்குலாம் வந்து புறக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன்னு தெரியல, புறக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அகைன் எங்கள் அக்கா வந்து திரும்ப கப்பை வச்சு கோரி கோரி குளிச்சுட்டு இருந்தாங்க. கடலில் வந்து இப்படி பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி குளிக்கிறாங்க. எடுத்துட்டேன். கடலில் ஆன ஆட்டெலாம் முடிஞ்சுகள். இப்போ போயிட்டு ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு நினச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். எம்மாடி இந்த கடல் மண் வந்து ஒட்டியே தான் இருக்கும்ல.
சி பூவே கைஸ் அவ்வளோ கைஸ் எங்களை திட்டி கிளம்ப சொல்லிட்டாங்க கைஸ் கிளம்பி அவனை வேற வழியே இல்லை பொய் சொல்றான் நான் வரும்போதே இருந்துச்சு ப்ராமிஸ் இருந்துச்சு பொய் சொல்லாத நல்லா இருக்கானா இத போய் இத்தனை பேர் பெரியவங்க நின்று பாக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய அதிசயம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க பாரு இவனும் ஒரு செல்லாத்த பையன் தான் யாருக்கும் தெரியாது இவன் செல்லாத்த பையன்ட்டு அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் அந்த பையன் பின்னாடி வேற இன்னொரு செல்லாத்த பையன் காமிச்சான் இப்பதான் எல்லாருமே இறங்குறோம் கைஸ் அவன் போயிட்டான்டா மாமா கூட வச்சுக்கோ இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட கூட நான் கொண்டு போகிறேன் அதுக்குள்ளே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு கடலில் குளிச்சது ஐயோ கடவுளே தலையெல்லாம் இப்போ தான் கழட்டி போட்டுட்ருக்கேன் கைஸ் அம்மா அவ்வளோதான் டாட்டா பாய் பை சி யூ கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் டாட்டா பாய் பை கடலுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லியாச்சு அம்மா தலைவலிக்குது கைஸ் அதுக்குள்ளே தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரம் இறுக்கி கட்டி நல்லா எண்ணெயை வேறு தைச்சிட்டு இப்போ உள்ளே அங்கே ஸ்விம்மிங் பூலில் போய் குளித்தேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன் ஓகேவா அப்படி இப்படின்ட்டு எல்லா ஆட்டத்தையும் முடிச்சுட்டு ஆட்டில் ஏரியா சென்னுட்டு ஜாலியாக இருந்துச்சு தலைவா சொல்லுங்க அப்படிங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு என்னட்ட ஏமா எத்தனை வருஷம் கழிச்சு தள்ளி வாங்க உள்ள வருஷம் குளிக்கவே இல்லை என்ன கட்டுறாங்க ரூம் கட்டுறாங்களோ அங்க கட்டிருந்தாங்களா அப்ப அது என்னாச்சு எல்லாமே டூரிஸ்டாக தான் கட்டுறாங்க மக்கள் வராங்கல்ல ரூம் வேணும்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க கைஸ் ரூம் கட்டுறாங்க ரீச் ஆயிட்டோம் கைஸ் ரீச் ஆயிட்டோம் நம்ம போய் குளிக்கணும் நல்லா தண்ணியில் அதுக்குள்ளே சுருண்டுருச்சு பாருங்க என்ன பண்ணாலும் ஒரு செகண்டில் காலி ஆயிடுமா கடலுக்கு வந்தோம்னா மண்டை மூஞ்சியெல்லாம் சரி இனிமேல் போய் ஸ்கின் கேரை பார்த்துக்க வேண்டியதான் என்ன தமிழ் சி செந்தமிழ் அழகன் என் பேர் என்ன தெரியுமா செந்தமிழ் அழகன் அழகா அழகா சரி வாங்க கைஸ் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் சொன்னேன் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம் கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து உள்ள ஸ்விம்மிங் பூல்குள்ளே வந்து காமிக்கிறேன் நேற்றே காமிச்சிருப்பேன் அந்த வீடியோலாம் கம்பைண்டாக போடுறேன்னா இல்லை தனித்தனியாக போடுறேன்னு தெரியல ஸோ வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த தொட்டி தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் குளிக்கிறதுக்கு பின்னாடி என்னோட கசின்ஸ் குளிக்கிறாங்க இங்கே நாங்கள் கடலுக்கு போனோமோ அதே மாதிரி வரணுன்னும் அக்காவும் வந்து அங்கே கடலுக்கு போய் சும்மா தலையில் மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டாங்க அப்போலாம் சென்னையிலலாம் கடலில் குளிக்கக்கூடாதுல்ல திருச்செந்தூர்னால் இங்கே கோவில்லாம் இருக்கனால அப்படி பண்ணலாம் ஸோ அவங்க 2 பேரும் கடலுக்கு போன வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதான் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். குளிச்சுட்டு வந்துட்டோம் கைஸ் எங்கள் கண்ணெலாம் செவந்து போயிருக்கிறது பார்த்தாலே தெரியுதா அடுத்த சோறு சாப்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு ஊர் கிளம்புற வழியை பார்க்கணும் சமைச்சிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டிலே கண் ரெட் கலரில் தெரியுதா நாங்கள் வந்து இப்போ என் தோட்டத்துக்குள்ளேயே என் தோட்டம்னு இல்லை எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே வந்து
ஏதாவது டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். ஏதாவது மரம் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுக்காக இப்போ நான் என் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எந்திரிச்சு வந்து நடந்துட்டு இருக்கேன். இது வந்து வயல் மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக. சரிதா? பின்னாடி இது இங்கனக்குள்ளே கேப் இருக்கா? இந்த கேப்பில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி அந்த தோட்டத்தில் அந்த விலாக்லேயே சொல்லியிருப்பேன், கார்டன் விலாக் பழசில். அதில் என்னென்னா இந்த பின்னாடி வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி வந்து இந்த வாய்க்கால் மாதிரி தண்ணியாக இருக்கும். இது ஃபுல்லாக இந்த தெரியுதா தண்ணியோட மூமெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும். அரிசி முள் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தானே பார்த்தேன் கிராஸ் ஆகி வரும்போது. அந்த இருக்குது பாருங்கள். இதுதான் நெருஞ்சி முள். இதெல்லாம் அந்த ஆடு மாடு மேலெலாம் ஒட்டிட்டு வந்து போவாது டக்குன்ட்டு. நம்ம ட்ரெஸ்லேயும் ஒட்டினாலும் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும். அங்கே பாருங்கள் தெரியுதா ஆடுங்களாம் மேய்ஞ்சிட்ருக்கானுங்க ஆடுங்களாம். இதான் நான் இன்னைக்கு நான் குளிச்சுட்டு வந்தேன் அந்த ஸ்விம்மிங் பூல் இது. அப்புறம் அவங்க அங்கே உட்காந்து சீட்டு விளாண்டுட்ருக்காங்க. இது வந்து மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரம் அப்புறம் அந்த இருக்குது பாருங்கள். நாங்கள் அங்கேருந்து தானே வந்தேன். இப்போ அங்கே மாங்காய் மரத்தில் நிறைய மாங்காய் முளைக்கும். இங்கேயும் நிறையா மாங்காய் இருக்கும். இப்போ வந்து எங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னா அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நான் அந்த தோட்டத்தோட ஸ்விம்மிங் பூல் நான் காமிச்சதே கிடையாது உங்ககிட்ட. அதனால தான் சரி அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை துணை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். எல்லாரையும் கட்டி போட்டியா? அப்புறம் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பாத்திக்கு நடு கொய்யா மரம் இருக்கும். தர்கா கொய்யா மரம். இதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தால் இந்த தென்னை மரம் தொட்டி ஒரு கொய்யா மரம் இருக்கா, இந்த மாதிரி அங்கே ஒரு கொய்யா மரம், அங்கே ஒரு கொய்யா மரம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திக்குள்ளே வந்து ஒவ்வொரு கொய்யா மரம் இருக்கும். நிறைய கொய்யாப்பழம் வரைக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நான் வந்து அம்மா சாப்பிட்ட மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதான் சொன்னேன்ல, கம்பைன் பண்ணி போகிறேன்னா அதில் எப்படி போகிறேன்னு தெரியாது. அதில் வந்து கொஞ்சம் கொய்யாப்பழம்லாம் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் இங்கே வீட்டில் வளர்ந்தது தான், தோட்டத்தில் வளர்ந்தது. இந்த செடி வந்து சின்ன வயசில் நாங்கள் விளாடுவோம். இது பிச்சா பால் வரும். ஏன் பாருங்களேன், இந்தா நாங்கள் சின்ன வயசில் பிச்சு விளாடுவோம் நாங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோலாம் நாளைக்கு நான் ஒரு vlog போடுவேன். அதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.